செட் பண்ணி போங்க. என்ன நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் ஒண்ணுதான். பாதையில் பிரிந்தார் போலே வழியளிப்ப அவ பால் கலந்தது போல நாம் எதிர்காலம் வரையிலே ஒருவருக்கு ஒருவர் துணையாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் நீரை விட்டு பால் பிரியுமே. ஆனால் அது எவ்வளவு துன்பத்தை அடையமோ அது போன்று உன்னை பிரியும்படியாக உங்களை எல்லாம் பிரியும்படியாக நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன் கண்ணு. ஆனா செல்லும்படியான காலத்தில் என் பிள்ளை உணவு கொடுத்த வழி இல்லாத பாலி ஆகிவிட்டு உங்களை காக்க நாடு இல்லாததால் ஒரு கோழையாக இந்த உலகிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளை எமனுக்கு எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் இந்த மனம் கொடுத்து விடும் தாயே. ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் வந்து விடுமே. ஆனால் என்னால் ஒரு காலம் பொறுக்க முடியாதம்மா. நான் எங்க போறேன்? உன்னோடு என் பிள்ளைகளை அந்த உலகத்தை விட்டே போறேன். நான் பிறந்த இடத்துக்கு தான் போறேன். அல்லா வீட்டுக்கு தானே போறேன். எதுக்காக போறேன்? என் பிள்ளைகளை என்னால கண் கொடுத்து பார்க்க முடியல. என் பிள்ளைகளை காபகம் செய்து போனாமல வந்துடுறேன்னு தானே சொல்றேன். இதுக்காக எந்தெந்த வார்த்தை சொல்லி என்ன சத்தியப்படுத்த இல்லையம்மா. செல்வம் பெற்றவர்களுக்கு எங்கே சென்றாலும் சிறப்பு இருக்கும். செல்வம் இல்லாத ஒருவன் செல்வார்களே, ஆனால் எந்த உறவுகளும் அவரை மதிக்காது தாயே. அதனாலே என் பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் இல்லாது சில காலம் அங்கே தங்கி இருங்கள். எங்கே நான் அந்நியர் இடத்துல போறதால வாழ்ந்தவங்க வரங்க, அவளுக்கு என்ன மரியாதை கொடுக்கலான்னு நினைக்கலாம். நான் பிறந்த இடங்க அம்மா, எனக்கு உரிமை இருக்கு. என் நாடு சலித்ததும் மீண்டும் உங்களுக்கு நான் அங்கே இருந்து அழைத்து வந்து விடுகிறேன். சில காலம் என் பிள்ளைகளை காவந்து செய்து பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து இல்லாது காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நல்லது அண்ணா. பிள்ளைகளை தீட்டு நான் போடுறேன் ஐயா.
பிள்ளைகளை காபந்து செய்து அதோட பசி ஆற்றி நான் போனாதில் வீட்டுக்கு போகிறேன். நம்ம எப்போதும் பிரியாத ஒரு தப்பில்லை காட்சி கட்ட காட்சி என்னடா பண்ணுவேன்? நாட்டை விட்டு நடந்த காட்டுக்குள்ள வந்திருக்கோம். காட்டுல இப்ப நம்ம மாமா வீடு போல கண்டிப்பா உங்களை பசியான ஆட்டுறா. இந்த காட்டுல என்ன பொருள் இருக்கு உங்களை பசி ஆட்டுறது இருக்கப்பா? முடியலமா, காதை அடைக்குதுமா, பசிக்குதுமா, அம்மா அம்மா பசிக்குதுமா. அப்பா இந்த காட்டுல உங்க பசியை சீக்கிரம் நானே என்னோட பண்ணுவேப்பா. இந்த காட்டுல என்ன இருக்கு? இந்த காட்டுல பாத்தீங்களா? காரப்பழம், சூரப்பழம், கிடாப்பழம், இப்படி போன்ற பறவைகள் இருக்கிறது. அதை பறிச்சு தரேன். இன்னும் பல்லாருன்னா பசி ஆறுவா சொல்லுவாங்க. பசி ஆத்திக்கிங்க. நம்ம மாமன் வீட்டை போய் உங்கள் விருப்பப்படி உங்கள் பசி ஆத்திரமா இதை சாப்பிட்டு தேடிங்க. வாங்கலாமா? நடக்க போடலாமா? தேட தூரம் நடந்து வந்தோம். கடந்து காடா இருக்கு, வெளிச்சமும் தெரியல, ஒரே இருட்டா இருக்கு, எந்த வழி போறதுன்னு தெரியலப்பா. அதனால சற்று நேரம் இங்க உட்கார்ந்து விளங்கிட்டு மறுபடி பொழுது விடிஞ்ச உடனே நம்ம போயிடலாம். மாமா வீடு இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நீங்க உட்காருங்க. அப்புறமா போ உட்காருங்க. தென்னாட்டிற்கு முன்னாடி விளங்கி வரக்கூடிய ஒற்றையந்தர் சார்ந்த அதோ அங்காளம்மை ஆலயத்தினுடைய அறங்காவலர்களை ஒருவராக திறந்து வரக்கூடிய ஆர் பழனிவேல் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களினாலே எங்கள் நாடக கம்பெனியுடைய நாடக பேராசான் குரு அவர்களுக்கு ரூபாய் 100 வடலூர் அருகில் இருக்கக்கூடிய சிறாங்குப்பத்தை சார்ந்த அற்ப அறிவாளன் பழனிவேல் அடியனுக்கு அன்பு பரிந்து ரூபாய் 100 அன்பளிப்பாகத்தானே கொடுக்க ஐயா அவர்கள் அங்காள அம்மனுடைய அருளையும் மகமாரி அம்மனுடைய அருளையும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் உறவிலாது பற்றி எல்லா வளங்களும் பெற வேண்டுமா இரவி இறங்குகிறேன். வணக்கம் பல வணக்கம். பண்ணி போடுற மாதிரி இருக்கான். கை தட்டுறதா எண்ணெய் விட்டா எண்ணெய் வழி மாட்டிருக்க அப்படியே மைதா மாவுல புடிச்ச போன மாதிரி இருக்கான். நாங்கெல்லாம் அந்த சாப்பிடுவோம். நாங்களாம் என்னன்னு சாப்பிடுவோம் தெரியுமா? தம்பி ஒடியாது உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா கிளறாத வரும்போதே வாத்தியாரு பெரிய நாடகம் அதே ஓட்டாதான்னு தெர கூட போடல. நாடகம் பெரிய நாடகம் தான் நம்ம ஓடுறோம். 18 பேர் தானே ஓடுறோம். பெரிய நாடகம் டெய்லி 18 பேர் தானே ஓடுறோம். கடந்து போச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு அப்படி இருக்குடா. ஊரு வேலை ஊரு அடிக்க கூடாதுன்னு பாக்குற கை சரியில்லைன்னு பாக்குறேன். அது கிடைக்கட்டும். நாங்க வேடுவன் எனக்கு பச பசன்னு இருக்குதா. அப்படிதான் ஊர் சொல்றா பச பசங்க ஊருவோம். பச பசங்க ஊர் தின்றியா? அது கிடையாது. எனக்கு ஆசை கிளம்பி போச்சு. மைனா கைனா தின்னுட்டு உனக்கு ரொம்ப பச 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 சாப்பிட்ட உடனே பெண்களை பார்த்து எனக்கு பொன்னாசை. பணத்துக்கு போவோம்.
தம்பி ஏதோ ஒரு பொண்ணு ஆமா சும்மா அழகா இந்த கானகத்திலே ஒரு பெண்ணானப்பட்டவள் புள்ளிய குட்டிகளை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான கிளம்புதுரா கிளம்புதுரா கிளம்புனா கல்ல கட்டி கூட தொங்கி கிடக்கும் அவர் மானோ மடமையிலோ இவள் மானோ மடமையிலோ அது பாவம் மங்கின உட்காந்து இவள் மங்கைக்கு ரஞ்சுதமே ரஞ்சுதமே இவளை போலே இந்த உலகிலும் நான் கண்டதில்லை யாதாரின சொன்னான தாரா தாராரினா சொந்தரினா அந்த மகனா பெருமல் தானே கிளம்புது எனக்கன்றி எனக்கன்றி இவள் என்ன சொந்த இது இடைஞ்சலா இருக்கு மடியில படுத்து கிடக்கு இடைஞ்சலாம் அம்மா பேய் அம்மா பேய் எல்லா நடைமுறை இருக்கிறேன் எல்லா கொடுமையில இருக்கிறேன்
அறியாத ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறேன். என் நிலைமை என்ன, உன்னுடைய நிலைமை என்ன தெரியாது. ஒரு அறியாத தாயாக அதுதான் உலக வழக்கம். துன்மார்க்கமான முறையில் நடக்கிறாயே நீ உயிரோடு நீ சாவுடா இந்த பூமியில வாழணும். இது பொட்ட கோழி கோழி போது வெடிமாடா ஸ்ரீதேவி கருமாரி ஆனதுல வராத நாத மாரி வராத கொடுத்து பாரு. அதுக்கு பொம்பளை விட்டா சாவு விட்டா கொட்டை கோழி கடா கோழி நான் பாக்குறாங்க. கொட்டை கோழின்னா அவன் தெரியுமா? கொட்டை கோழி ஒரு முட்டையை சாட்டா தாண்டா உனக்கு என்ன சொல்றீங்க? சாவு ஒண்ணு என்ன பலிக்காது. கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். இருக்குமாமா கல்பனை வச்சுக்க. பெரிய முறைகளில் ஆகுமானால் இது பற்றி ரெண்டு நாள் கூத்தாடலாம். அந்த பவுடரை வீணாகிட்டான். எப்படியாமோ போடா கிட்ட வராது. வாங்க போகலாம். பொருள் அசம் எழுதி போச்சு, வெடிச்சு இருக்கு. இந்த பாதையா போறோம்னா நம்ம மாமா ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா? போலாம் வாமா. ஆமா என் கைகாலெல்லாம் சோறுகிறது. எனக்கு ஏதோ பதப்பதப்பா இருக்கு. சட்டை நேரம் கண்ணே உன் மடியில வச்சு தூக்கம் வருது. தூங்கிட்டு வரமா? அதுக்கு நான் வாங்க. அந்த அருவாயால் தங்கையோடு இந்த பார்வத வரவும் கண்டேன். பதறுதல் என்றால் உள்ளே உண்டவும் உணவில்லை. அவள் காடலில் வரவும் கண்டு தலைமுறை எல்லாம் சென்றே. அவள் யாரு பிள்ளையும் தாயே.
வந்தவளா இருக்கும்படியாரு என் தங்கையாகப்பட்டவளோ நாட்டிலே பஞ்சப்பிடி வந்து பஞ்ச காலத்தாலே அம்மா 7 பிள்ளைகளை பெற்று உண்ண உணவு அந்த பிள்ளைகள் பசில் காட்டுல வந்து திரியும்படியார் என் தங்கை எல்லாத்திலிருந்து தனிமரமா இருக்கிற மாதிரி ஒரு சொற்பனம் கண்டேன் கண்டு அந்த சொற்பனம் கண்டதில் என் கைகாலெல்லாம் நடுக்குது என் உள்ளெல்லாம் பறக்குது அம்மா அந்த பிள்ளையோடு காட்டிலே திரியும்படியான ஒரு சொற்பனம் கண்டு அதனால கண்ணு நான் காட்டுக்கு சென்று வேட்டையாடி விட்டு வந்துடுறோம். ஏங்க என்ன நீங்க இந்த மாதிரி அது நடக்குறீங்களா? நம்ம பொண்ணுக்கு என்ன குறை வச்சோம்? அளவில்லா சம்பத்து எல்லா பொன் பொருள் மாணவர்கள் எல்லாம் பெரிய இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். மால் எல்லாத்தையும் வண்டி கொடுத்துருக்கோம். இந்த ஒன்றும் இல்லை. அது ஏதோ தெரியல. என் சொற்பனை மட்டும் உண்மையா இருக்க கூடாது. என் தங்கச்சிக்கு இந்த நிலைமை வந்திருக்கவும் கூடாது. அப்படி வராது இருக்குமையானா கண்டே நான் வணங்கிய தெய்வம் எனக்கு உண்மையா இருந்தாலும் நான் காட்டுக்கு போயிட்டு உடனே வந்தேன். சரி சீக்கிரம் வாங்க. கேட்கிறது விடுத்து போச்சு. இந்த வழியா போவாங்கடா. இந்த அடர்ந்த காட்டகத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கல. உண்மைதாங்க, ஏதோ ஒரு குழந்தை புள்ளிய சத்தம் கேட்குது, பெண்ணா பிறந்தவங்க குரல் கேட்குது. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. மாமா நம்மள பாத்து பாராமா. எத்தனையா முறை வர வந்திருக்கிறோம். இப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டது. ஒரு வேளை நான் கண்ட கனவு பழித்திருக்குமா அப்பா? என் தங்கச்சி இங்க வந்திருக்குமாடா? ஐயோ ஆண்டவா, அப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாதுடா அப்பா. குறையை அம்மா குலசாமி, அப்பா இதெல்லாம் யாருமா? நீங்க வருத்தப்படாதீங்கடா. அம்மா பஞ்சம்